வணக்கம் நண்பர்களே. நாம் யாருமே நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கிறதே கிடையாது. இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அது நாம் எப்போதுமே வாழ்வதும் இல்லை. ஒரு பக்கம் கடந்த கால நினைவுகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்கால பயங்கள். இந்த பிரச்சனையில் இதுக்கு இடையில் என்ன ஆகுனா, நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையவே நம்ம அனுபவிக்கவே மாட்டோம். மறந்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சீரிஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நிகழ்காலத்தில் நீங்கள் எப்படி வாழலாங்கிறதையும், அதே மாதிரி உங்களோட மனதை அமைதியாக நீங்கள் எப்படி வச்சுக்கலாங்கிறத பற்றியும், உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை எப்படியெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தலான்னையும் சைக்காலஜி அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையவே மாற்றலாம். அது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதை ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்ட் 1 என்னென்னு கேட்டிங்கன்னா, மனித மனம் ஏன் அமைதியாகவே இல்லை. அதாவது நண்பர்களே, மனித மனம் ஒரு இடத்துல எப்பவுமே நிற்கவே நிற்காது. அது எப்போதுமே நேற்று நடந்த விஷயங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு அதை பற்றி பயந்துகிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி உருவாகுது. இதில் தான் நம்ம அந்த மனிதனோட வாழ்க்கையே போய் ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது. அதே மனிதன் தான் நான் கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் செஞ்சுருக்க வேண்டும் அப்படின்னு, இல்லைன்னா எதிர்காலத்தில் ஏதாவது தவறு நடந்துட்டா நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறதையும் நினச்சி தொடங்கும் போது அவன் நிகழ்காலத்தில் வாழவே இல்லாமல் போயிடுறான். இதில் தான் சைக்காலஜி உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸுனா அது உங்களோட நிகழ்காலத்தில் இல்லாமல் இருப்பதனால தான் வருது. அதனால நம்ம உடலில் நாம் இங்கேயே இருக்கணும். அதுதான் நம்ம மனசை வேற எங்கேயும் கொண்டு போகாமல் இங்கே இருக்க வைக்கும். அதனால தான் நம்ம மன அழுத்தமும், கோபமும், பயமும், கவலையும், ஓவர் திங்கிங்கும் உங்கள் எல்லாத்தையுமே இது அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதில் பார்ட் 2 என்னென்னு கேட்டிங்கன்னா, நிகழ்காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் வாழ்வதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது நிகழ்காலத்தில் வாழ்வதுன்னா, நீங்கள் கடந்த காலத்தை மறந்துடணும். நீங்கள் எதிர்காலத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கவும் கூடாது. இதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த நிமிடத்தில் நீங்கள் முழுமையாக உணர்ந்து வாழணும். அதை யாருமே செய்யறதில்லை. இதுக்கு நான் ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சாப்பிடும்போது மொபைலை பார்த்துட்டே சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுனா, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு பேசவும் மாட்டீங்க. உங்கள் மனசு வேறு ஏதாவது பிரச்சனையிலே இருந்துகிட்ருக்கும். நீங்கள் ரொம்ப கவலையாக இருந்துகிட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு மனம் எப்பவுமே ஃப்யூச்சரை பற்றி மட்டும்தான் பயந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த ஃபோன் தான் தெரியும். வேறு எந்த டேஸ்ட்டு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பிரச்சனையே நம்ம எதையும் முழுமையாக அனுபவிக்கவும் மாட்டோம். நம்ம தேவையில்லாமல் மைண்டை ஃபுல்லாக ஒரு சைக்காலஜி கான்செப்டில் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, அதாவது வென்எவர் யூ டூ பி ஃபுல்லி தேர். அதாவது நீங்கள் பேசினாலும் முழுமையாக பேசுங்க, சாப்பிட்டாலும் முழுமையாக சாப்பிடுங்க, வாழ்ந்தாலும் முழுமையாக வாழுங்க. இதில் பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி உருவாகுதுன்னா, நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் ஒரே நாளில் வரதே கிடையாது. அது உங்களோட பயம், அதே மாதிரி நீங்கள் ஒப்பிடுறது, உங்களோட தோல்வி, தேவையில்லாமல் யோசிக்கிறது தான் ஃபஸ்ட்டு. இது எல்லாமே தான் சேர்த்து உருவாக்குது. நீங்கள் சோசியல் மீடியாவில் மற்றவங்கள பார்த்து வாழ்க்கையை பார்த்து என்ன ஆகுனா, நான் மட்டும் பின்னாடி போயிட்டேன்னா நீங்கள் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா அவங்க போடுறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்படி நினைஞ்சிக்கிறது. இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட மனசு ஒரு இடத்துல போய் நம்ம இப்படி இருந்துட்டா என்ன, அப்படி இருந்துட்டா என்னன்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் உங்களோட தாழ்வு மனப்பான்மை உங்கள் மன அழுத்தத்தையும் உங்களோட செல்ஃப் டவுட்டையும் உருவாக்குது. நான் எப்படி முன்னேறணும் அப்படின்னு. ஆனாலும் இதில் ஒரு உண்மை என்னென்னா, உங்களோட வாழ்க்கையை, உங்களோட பயணம், உங்களோட வேகம், இது ஒவ்வொன்றுக்கும் வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் மற்றவர்களுடன் எப்பவுமே கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த நிமிடத்துலேருந்து உங்களோட சந்தோஷம் எப்பவுமே குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களோட கவனத்தை உங்களோட மேலே செலுத்துங்க. பார்ட் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மனதை அமைதியாக எப்படி வச்சுக்கணும், அதுக்கு ஒரு 5 வழி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மூச்சை கவனிங்க. அதாவது உங்கள் மனசு குழப்பமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு 10 செகண்ட் அமைதியாக மூச்சை கவனித்து, அதாவது நல்லா உள்ள இழுத்து டீப் பிரெத் எடுத்து விட்டுட்டு மனசை, அப்போ தான் உங்களுக்கு ஒரு அமைதியான சுச்சுவேஷனுக்கு மாறும். செகண்ட் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. அதனால் தேவையில்லாம் மல்டி டாஸ்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஒரே நேரத்தில் வேலை, அதே மாதிரி மொபைலு, யோசனை, கவலை,
இது எல்லாத்தையும் மனதை வந்து ஒரு சோர்வடைய வச்சிருது. ஒரு விஷயத்துல நீங்க முழுசா கவனம் செலுத்தி அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்கன்னா போதும். தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தை விட்டுருங்க. ஏன் கடந்த காலத்தை வந்து உள்ள எடுத்துக்கிட்டு அதை ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறீங்க? அது ஒரு பாடம் தான், அது உங்களோட வாழ்க்கையே அல்ல. அதை ரிப்பீட்லி பழைய விஷயங்களை நீங்கள் நினைப்பது என்ன ஆகுன்னா, உங்களோட தற்போதைய சந்தோஷத்தை வந்து எப்பவுமே அதை அழிச்சிடுது. ஃபோர்த் ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவில் நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. அது உங்கள் மனசை வந்து சோர்வாக ஆரம்பிச்சிடும். சில நேரம் இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த யூடியூப்பு, இதே மாதிரி உங்களோட ஃபேஸ்புக்கு இதிலிருந்து நீங்கள் விலகி இருங்க. ஏன்னா அது வந்து உங்கள் அமைதியை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதில் 5வது ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தினமும் ஒரு 10 நிமிடம் அமைதியாக இருந்து பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களோட மனசு வந்து ஒருநிலைப்படும். தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிடம் அமைதியாக உட்காருங்க. உங்களோட மனசு என்ன யோசனை வந்தாலும் நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட செல்ஃப் அவேர்னஸ். உங்கள் மனதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப தெளிவான பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிடும். இதில் பார்ட் 5 என்ன கேட்டிங்கன்னா, உங்களோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுறாங்கிறது ஒரு உண்மை. அதாவது நண்பர்களே, நாம் அனைவரும் ஒரு நாள் எப்படி இருந்தாலும் இறக்க தான் போகிறோம். ஆனால் அதற்கு முன் நம்ம உண்மையாக வாழ்கிறோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த காலத்தை எப்பவுமே மாற்றவே முடியாது. நீங்கள் எதிர்காலத்தில் முழுமையாக கட்டுப்படுத்தவும் முடியாது. ஆனால் இந்த நிமிடத்தை நீங்கள் அழகாக வாழ முடியும். நீங்கள் இப்போது சிரிக்கலாம், இப்போது அமைதியாகவும் இருக்கலாம், இப்போது நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்கலாம். வாழ்க்கை என்பது ஒரு நாள் பெரிய வெற்றி கிடைப்பதே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு நாளையும் உங்கள் மன அமைதியோடு வாழ்கிறது தான் வாழ்க்கை. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்டில் நீங்கள் உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இதே மாதிரி உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸும் அதே மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோவும் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.